ஓகே, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச் வீடியோ தான். ஆனா அதே சமயத்துல நம்ம வந்துட்டு ராஜா பேரன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். இது யாரு? யானை பலம் தரும் யானை கவலம். இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். ஏன்னா அவரோட மீம்ஸும் இதுல வரும், அதனாலதான் சொல்றேன். நேற்று ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க. தமிழ் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல ராஜா பேரன்கிறவர் வந்து ஒரு முக்கியமான புள்ளி தான். நல்ல உடம்பு வச்சிருப்பாருங்க, நல்ல கட்டு மஸ்தா, நல்லா ஊசியெல்லாம் குத்தி பயங்கரமா பாடி பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது நல்லதா பேசியெல்லாம் போட்டுருந்தாரு, நல்லா அப்ரிஷியேட்டபிளா தான் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமே நடுவில் வந்துட்டு ஒரு லேகியம் வித்தாருங்க. லேகியமோ ஏதோ ஒரு யானை பலம் தரும் யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருந்து ஒரு லேகியம் வித்துட்டு கிடக்கிறாரு. இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் விற்க ஆரம்பிச்சும் போது இவர்கிட்ட வந்துட்டு இந்த FSA சர்டிபிகேட்லாம் எதுவுமே இல்ல. அது இல்லாம வித்துட்டு இருந்தனால அப்போ வந்து நிறைய பேர் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பத்தி பேசியிருந்தாங்க. அதுக்கு இவரை போட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறமே இவரும் வந்துட்டு ஏதோ வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர். பட் ஆனால் இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து ப்ரூஃப் வச்சிருக்காரான்னு இன்னும் தெரியல. லைக் 1 year பேக் முன்னாடி இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான போது அவர் நிறைய பேருக்கு வந்து த்ரெட்டும் கொடுத்துருக்காரு. என்னடா நீ இதை பத்தி எல்லாம் பேசுற, நான் வந்து வீட்டுக்கே வருவேண்டா அப்படின்லாம் வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டுலாம் ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆள் நல்லா சைஸா இருக்கிறனால அவங்கள அதெல்லாம் மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஏதோ மிரட்டி பார்த்துட்டு இருந்திருக்காரு. பட் ஆனால் அவர் யாருக்கிட்டையும் போய் சண்டை போட்ட மாதிரி அப்போ எதுவும் தெரிய வரல. இதுக்கப்புறமேல் இவர் வந்து ஒரு கட்சியில வேற சேர்றாரு. பொலிட்டிக்ஸ் நம்ம ரொம்ப இன்க்ளூட் பண்ண வேணாம் விடுங்க. பேரலா ஒரு 2-3 டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஜென்சி பாலிடிக்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு யூடியூப்ல. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நெல்சன் ஒருத்தர் இருப்பார். ஒரு இளம் வயசு நபர் தான், நம்ம வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 24-25 கிட்ட தான் இருக்கும். நெல்சன் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாரு. ஒரு பாலிடிக்ஸும் பேசி போட்டிருக்காரு. இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கட்சியை வந்துட்டு ஏதோ தாக்கியா பேசியிருக்காரு. அதுக்கு நடுவில் நம்ம ராஜா பேரனை வந்துட்டு ஏதோ சொல்லியிருப்பாராட்டு இருக்கு. இவர் வந்துட்டு இந்த லேகியெல்லாம் வித்துட்டு இருக்காரு, அதுக்கு வந்து சர்டிபிகேட் இல்லாம வித்துட்டு இருக்காரு அப்படின்னு ஏதோ 20 செகண்ட்ஸ் பேசியிருப்பாரு. அதுக்கு நம்ம ராஜா பேரன் என்ன பண்றாருன்னா டைரக்டா நெல்சனோட வீட்டுக்கே போயிடுறாருங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங்க்கு ஓனர் யாரு தெரியுமா? தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? இதான் ராஜா பேரன் மார்க்கெட்டிங்கோட ஓனர். இவரு எங்கேயாவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு. அதாவது ராஜா பேரனும் அவங்களோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன், நாட் ஷூர். நான் தான் அந்த லேகியத்துக்கான ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. 2 பேரும் நெல்சன் வீட்டுல போய் பேச போயிருக்காங்க. இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லன்றது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் ஒரே ஒரு கேட்கிறேன். ஆரம்பத்துல இதை நான் FSA இல்லாம வித்தேன்றது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட எல்லா விதமான பேப்பர்ஸ் இருக்கு. அதை நான் இப்ப நான் காமிக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா ராஜா பேரன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்காரு. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? பேச பேச திடீர்னு கட் ஆயிடுச்சு. கட் ஆயிட்டு ஏதோ ராஜா பேரனா இவங்க வந்து தாக்குற மாதிரி இவர் போட்டிருக்காரு. திடீர்னு சம்மந்தமே இல்லாம இது இவர் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு. பட் ஆனா நிஜ கண்டென்ட் என்னன்னா, வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. இன்னொருத்தவங்க வீட்டுல போயிட்டு கையா முயான்னு கத்திட்டே இருக்கிறாங்க. பாத்தீங்களா, இப்ப இங்க முன்னாடி வந்திருக்கிறது நம்ம ராஜா பேரன். பேச பேச வந்துட்டு அடிக்கிறதுக்கு ராஜா பேரன் வந்திருக்கு. அப்படி இந்த டைம்ல தான் ஃபுல்லா ஒரு சண்டை ஆயிருக்குதுங்க. அங்க இந்த வீடியோஸ் இருந்துச்சு, ஆனா என்னால இப்ப கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு நடுவில் வேற ராஜா பேரன் கத்தி எல்லாம் வச்சிருக்கு. அப்படிங்க கத்தி எல்லாம் வச்சு அட்டாக் பண்ண போயிருக்காங்க. எப்படியோ வந்துட்டு அவரை வந்து வெளில தள்ளி அதுக்கப்புறமே கிரில் டோரை போட்டு சாத்திட்டாங்க. ஆள் நல்லா சைஸா இருக்கிறனால யார வேணாலும் அடிக்கலாங்கிற நினைப்புல போய் அடிச்சிருக்காரு. அப்படி அவங்கள வந்து கொலை மிரட்டெல்லாம் விட்டுருக்கு. அப்படி எனக்கு சீரியஸா புரியல, என்ன தைரியத்துல இப்படி எல்லாம் பேசி திரியுறாங்கன்ட்டு. உடம்பு மட்டும் இருந்தா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைப்பா, என்னன்னு புரியல. என்ன நினைப்புல இப்படி பேசி தீர்ல. நீ எங்க செத்து கிடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு அவரே சொல்றாரு வாயால. How stupid can someone beங்கிற மாதிரி இருக்கு. இந்த அக்கா இவங்க வந்துட்டு அநியாயம் பண்ணிட்டு இவ்வளவு அநியாயம் பண்ற உனக்கே திமிர் இருக்கான்ட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. என்ன வேணா இருக்கட்டு, அவர் வந்து இப்ப வந்து நெல்சன் வந்து பேசி இருக்கிறது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. FSA சர்டிபிகேட் இல்லாம வித்திருக்காங்கன்னு சொல்றது தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் ஒரு வீடியோ என்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு தெரியாம இவர் வந்து அக்யூஸ் பண்றாருன்னு சொன்னா நெல்சனோட கிரெடிபிலிட்டி தான் கம்மியா இருக்கும். இவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பதில் கொடுத்துருக்கலாம். அதை விட்டு போட்டு வீட்டுக்கு போய் நான் வந்துட்டு நீ செத்த அதுக்கு நான் தான் காரணம், ஏன் இவ்வளவு பண்ணணும். இப்பதான் எனக்கு தோணுது இவர் வந்து சர்டிபிகேட்டே இல்லாம வித்துட்டு இருக்காரோ அப்படின்னு இப்பதான் தோணுது. இப்படி வெளில நின்று கொலை மிரட்டெல்லாம் விட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ஊர்க்காரங்கலாம் வந்துட்டு வந்துட்டாங்க. என்ன ஏது அப்படின்ட்டு வந்து பாத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமே ஏதோ ஒரு பேச்சு வாக்குல வந்துட்டு ஏதோ கை கலப்பாகுது. ஊர்க்காரங்க எல்லாம் போட்டு இவரை வந்து கும்முன்னு கும்பிட்டாங்க. நல்லா பாடி பில்டராட்ட இருந்தவரை வந்துட்டு வெறும் வேஸ்டியே இல்லாம ஜட்டியோட நிக்க வச்சுட்டாங்க திடீர்னு. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க
யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சீரியஸா. அதுக்கப்புறமேல் தான் இவர் வந்து பேக் எடுக்கிறார். பேக் எடுத்தா பேகுக்குள்ள இருந்து ஒரு அருவாள் எடுக்கிறாருங்க. எனக்கு என்னன்னு புரியல, என்னடா கொலையெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்றதுல உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தா இவர் வந்து திரும்ப அவரோட கருத்தை வைக்கலாம். அதுக்கு பதிலாக கொலை பண்றதுக்கு இவனுக்கு வந்து அருவாள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. கரெக்டா அந்த சமயத்துல அவங்க கூட இருக்கிற பெண்மணி எப்படியோ வந்துட்டு அதை நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்குள்ளேயே கருவாள் அடிச்சிடுறாங்க. நல்ல எவிடன்ஸாவும் போச்சு எல்லாம். வந்துட்டு அதையும் வந்து தனியா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமே போலீஸ் எல்லாம் வந்துட்டு எப்படியோ அந்த பிரச்சனை ரிசால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே பார்த்தா நெல்சனுக்கு வந்து கையில எல்லாம் வந்துட்டு வெட்டு விழுந்திருக்கு ஆல்ரெடி. இவர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ பாக்கெட் நைஃபாட்ட ஏதோ வச்சிருப்பாரு, அதை வச்சு அதை கீறி விட்டுருக்காரு. ஸ்டார்டிங்ல அந்த அம்மா வந்துட்டு அவ்வளோ ரவுடித்தனமா பேசியிருந்தாங்க. இப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து பேசியிருக்கலாமே. பொம்பளை புள்ளைய கை வச்சா நிக்க விட்டு சுடுவண்டா. இதே ராஜா பேரன் இந்த டைலாக் எல்லாம் பேசியிருக்காருல. இவர் தான் இந்த கை கலப்புல வந்துட்டு நெல்சனோட அம்மாவை எட்டி வச்சிருக்காங்க. யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து வயிற்றுல எட்டி வச்சிருக்காங்க. சண்டையில் ஜட்டி போடாமல் போன தருணம். நிஜமாலுமே ஜட்டி போடலையா? வேணாம் அதெல்லாம் எதுக்கு உன்னிப்பா நோட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. பேம்பர்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க. அதுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு எடிட் போட்டிருக்கானுங்களா? இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து அட்வொகேட் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்ல போயிட்டு பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் எவ்வளவு தைரியம் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேக்ல வெப்பன் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதுதான் எனக்கு சீரியஸா புரியல. பேசுறேன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்டா ஒருத்தங்க வீட்டுக்குள்ள அருவாள்லாம் எடுத்துட்டு போறானா அப்ப என்ன இன்டென்ஷன்ல போயிருக்காரு? ஜஸ்ட் மிஸ் நெல்சனுக்கு ஒன்னும் ஆகல. இப்ப இந்த மாதிரி பர்சன் மேலாம் லீகலா பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட் மர்டர் படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் அதர் செக்ஷன் படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. கர்நாட்டி தான் நான் சர்ப்ரைஸ் ஆவேன். இன்கேஸ் அவர் தப்பா பேசினா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்ல லீகல் நோட்டீஸ் வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணுங்க. இதேதான் நானும் நினைச்சேன். வக்கீல் ஐயா கரெக்டா தான் பேசுறாங்க. யானை பலம் தரும் யானை கவலம். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இடிச்ச 5 கிலோ ரெடியா இருக்கு. வேணுங்கிறவங்க என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தானா அவ்வளவுதான்டா அப்படிங்கிற மாதிரி. அவர் தான் நான் ஜட்டி போட்டே வரலையே. சாரி எனக்கு தெரியல அவர் ஜட்டி போட்டாரான்ட்டு. Proof that muscles don't win fights. ஒரு விஷயம் வச்சுக்கணும், வெறும் மசில்ஸ் இருந்தா வந்துட்டு மெச்சூரிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டெடிகேட்டடா வந்துட்டு உடம்ப பில்ட் பண்ண தெரிஞ்ச அவருக்கு எப்படி வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல, எப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அப்படியே போய் கொலை செய்ய போனா வந்துட்டு எல்லாம் சரியாயிருமா எனக்கு புரியல. இவர் இன்னும் வந்துட்டு அந்த காலத்திலேயே வந்துட்டு இருக்காராட்டிருக்கு. போய் சண்டை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்துட்டு டப்புன்னு வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆக்கிடுறாங்க. யானையோட பலம் அவருக்கு இருக்குன்னா இனிமேல் வனத்துறை யானைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலா ராஜா பேரனை இதெல்லாம் நீங்க That was a good one. Yes, நண்பர்களே, ராஜா பேரன் மாதிரி வந்துட்டு வேற யாரும் பண்ணாதீங்க. ஆனா இது வந்துட்டு ராஜா பேரனுக்கு ஒரு நல்ல படமா இருக்கோ இல்லையோ, ராஜா பேரன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல படமா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்துட்டு வீட்டுக்கு போய் அடிக்க போலாம் வெட்ட போலான்னு இருக்க கூடாது. ஒருத்தங்க இன்கேஸ் சோசியல் மீடியால இதுல வந்துட்டு கருத்து வைக்கிறாங்கன்னா நீங்க வந்து அதுக்கு எதிர்கருத்து வைங்க. அதை விட்டுட்டு நான் போய் அவனை அடிப்பேன் வெட்டுவேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஆனா சீரியஸ் நோட், இவருக்கு மேல கன்ஃபார்மா வந்து ஏதாச்சும் சீரியஸ் ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுக்கணும். நம்ம அட்வொகேட் சொன்ன மாதிரி அட்டெம்ப்ட் மர்டர் எல்லாம் போடணும். இவர் மேல கட்சி எல்லாம் வந்துட்டு வேற விஷயம். ஒருத்தங்க வீட்டுல போய் கொலை செய்யற அளவுக்கு இவர் போறோம்னா என்ன தைரியத்துல போயிருக்காரு. இப்படி ஒரு ரவுடித்தனத்தை பண்றதையும் அவரோட சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு ராஜா பேரனுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதுலாம் போட்டிருக்காங்க. எனக்கு அதுதான் சீரியஸா புரியல, எப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனிவேஸ் நண்பர்களே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பூமிங்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரை நாட் லாஃப் சேலஞ்ச் பண்றோம். ஆனா ஒரு ட்விஸ்டோட. ஒவ்வொரு தடவை நான் சிரிக்கும் போது நான் வந்துட்டு 10 புல்லப் பண்ணுவேன். 10 நார்மல் புல்லப் பண்றது வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. அதனால நம்ம ஒரு ட்விஸ்ட் ஆட் பண்றோம். 20 கிலோ வெயிட் ஆட் பண்ணிட்டு நான் புல்லப்ஸ் பண்ணணும். என்ன வெயிட் தூக்குறாம என்ன வெயிட் தூக்குறா? அங்க மாதிரி என் பழைய உடம்பு பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்கு. இது வளர்த்த உடம்பு இல்ல, 300 ரூபா கொடுத்து வரைஞ்ச உடம்பு. இது மாதிரி எத்தனை புல்லப் என்னால பண்ண முடியும்னு எனக்கே தெரியாது. அதனால இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. டேய், ஒரு நிமிஷம் லேட்டு. ஹாஃப் டே சேலரி கட்டி இருக்கு. சரி சார், நான் ஹாஃப் டே கழிச்சு வரேன். ஹாஃப் டே கழிச்சு வந்தானா 1 டே சேலரி கட்டு. சரி சார், நாளைக்கு வந்துடுறேன். கெட் அவுட். சரிடா. எம்டிடா உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா போடா சோப்பு வாயா. ஆனா அவன் கரெக்டா தாங்க பேசுறான். 1 டே சேலரி கட்டுனா இப்போ எதுக்கு அவன் வேலை செய்யணும்? அவன் போயிடலாம்ல. டேய் இங்க வா. எங்கேயும் நீ போவானா? சேலரி எல்லாம் கட் பண்ணல, போய் லாகின் பண்ணு. ஓ கரெக்ட் சார். Day 2 of making villains. अरे बच्चे इधर आना इधर आना इधर इधर। ஓ வடக்கரையில चिप्स खाएगा क्या? चिप्स टिकिटा चिप्स कुछ नहीं खाना? आए चल नहीं खिलाता हूँ चिप्स। अंकल ये चिप्स சிப்ஸ் வேணுமான்னு கேக்குறா அப்படி. ஆனா அந்த பையன் வேணாங்க, இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி சிப்ஸ் வாங்கி தர அப்படி. நான் பசி பட்டி விடுறா. चलो इसको ये चिप्स दे दो। अरे खा ले। பிஸியா இருக்காங்க பையன். ले खा। ये भी खा। अभी खाया ना चिप्स? तू नहीं खाया ना अभी ये चिप्स?
अंकल इससे पैसे ले लेना चिप्स के வாங்கி தரேன்னு சொல்லி ஓபன் பண்ணி வச்சுட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிக்கோங்கன்னு கிளம்புறானுங்கண்ணே. चिप्स का पैसे ले लेना अभी पैसे दे के आओ அடியே மறந்தே போயிட்டேன். இந்த ட்ரெயின் ஆட் லவ் சேலஞ்சில் ஒரு தடவை சிரிச்சிருக்கேன். நான் நார்மல் ரீல்ஸ் ரியாக்ஷன் மூட்லேயே பார்த்துட்டேன். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டான். ஓகே நீங்க சிரிக்காம பார்க்கலாம். ஆய் போகும்போது பேயா கொஞ்சம் கூட அறிவில்ல, அடுத்தவங்க பாத்ரூம் போய் எட்டி பாக்குற, கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல, வெளியே போய் பேயின்னு சொல்லாத, காரி மூஞ்சிலே துப்பாங்க. என்ன பேய கொஞ்சம் போறான் இவன். இது என்னங்க மிஸ்கின் பட மாட்டிருக்கு. பேய தேவதையாக்கணும் வேணாம். பேய் புத்திய காமிச்சல, ஆம்பளை புத்தியை காமிச்சிட்டேங்கிற கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் பேய் புத்தியை காமிச்சிட்டேங்கிற டைலாக கேள்விப்படுறேன். என்னங்க அடுத்தடுத்து வடக்கு ரீல்ஸா வருது. ஓ கிறிஸ்தான் அப்படி சொன்னானா? இருந்தாலும் ஏஐ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் வடக்கன்ஸ் பாத்தீங்களா எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அதுக்கே நான் அப்ரிஷியேட் பண்றேன். இந்த வீடியோக்கு 2.2 மில்லியன் லைக்ஸா? புடிச்சிட்ட நாட்டுங்க ரொம்ப சீன் போடுறாங்க. என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு இருக்க? வலிக்காமையா வருது. கோடை பிடிக்கிறேன்னு எப்பங்க கையில ரத்தம் வந்துச்சு அவனுக்கு. இந்த குச்சியை பிடிக்கிற நேரத்துல எங்கேயோ கை கிழிச்சிருச்சு இருக்கு. அதுவே தெரியாம எவ்வளவு சீன் பட்டிருக்கான். ஐயோ அதுக்குள்ள 2 ஆயிடுச்சு. 20 புல்லப்ஸ் வேற கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்துட்டு கொஞ்சம் சிரிக்கிறத அடக்கணும். கதை என்ன முடியலடா. ஐபோன் வாங்குறதுக்கு இவ்வளவு சீனா? டேய் ஐபோன் வாங்கினதுக்கு எதுக்குடா இவ்வளவு சீனு? டேய் ஐபோன் வாங்கினதுக்கு பட்டாசு எல்லாம் வெடிக்கிறானுங்க இவங்க. வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கு. ஐபோன் வாங்குறதுக்கு இவ்வளவு பேர் போயிருக்காங்க. அதாவது ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காரு ஐபோன் வந்து 70,000, டெக்கரேஷன்ஸ்க்கு 10,000, ஸ்மோக்குக்கு 2,000, ட்ரெஸ்ஸுக்கு 1000, கேக்குக்கு 500. அதாவது அந்த போனோட பாதி காசை வந்து இந்த செலிப்ரேஷன்லயே செலவு பண்ணிருப்பான் இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானப்பா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இங்க தேங்காய் உடைக்கிறத பார்த்து ஏதோ கோயில் நினைக்காதீங்க, இது ஒரு சர்ச்சு. கோயில்னு சொல்றேன்னா கோயில நடக்கிற எல்லா விஷயமும் இந்த சர்ச்சிலையும் நடக்கும். தேங்காய் உடைக்கிறது, பூஜை பண்றது, மாலை போடுறது, கொடி மரம், பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது, கோழியை பலி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த சர்ச்சிலையும் நடக்கும். எனக்கு புரியல. அது சர்ச்சில் போயிட்டு வந்துட்டு அகோரியெல்லாம் அடிக்கிறாங்க. என்னங்க இது? ஆனா ஒரு விஷயம் நம்ம பாராட்டுங்க, மதம் மாறினாலும் அந்த பேசிக் ரூட்ஸை வந்து இன்னும் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு யாராச்சும் கன்வெர்ட் ஆயிட்டு பண்ணுவாங்களா? ஏசப்பாக்கு தேங்காய் உடைக்கிறதெல்லாம் நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்கும். இந்தியால மக்கள் மதம் மாறி பார்த்திருப்பீங்க, ஆனா இங்க சாமிய மதம் மாத்தி கும்பிட்டு இருக்காங்க. சாரிங்க இவங்க யாரும் மதம் மாறல, சாமியை தான் மதம் மாத்த வச்சிருக்காங்க. இதுக்கு சிரிச்சதுக்கு நான் வருத்தப்படல. 3 ஓ நான் வந்து கணக்கு போட்டதை விட ரொம்ப அதிகமா சிரிச்சிட்டு இருக்கேன். अब इंडिया के फेमस क्रिकेटर रिहान अहमद जी जो कि लेग स्पिनर है, रियल लेग स्पिनर और बॉलिंग का ரியல் லெக் ஸ்பின்னர்னு சொல்றதாங்க. லெக் ஸ்பின்னர் ரியல் லெக் ஸ்பின்னர் சொன்னா பாத்தீங்களா? ஐயோ ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கேது. என்னால பண்ணி முடிக்க முடியுமானே தெரியலையே. வீட்டுக்காரர் என்னமா பண்ற? விளக்க மாதிரி பின்றாரு. மீன் பிடிக்க போகும்போது இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? தந்த பட்டம் எல்லாம் Me before changing myself for that one girl. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணது நல்ல விஷயம் தான். ஏய் இங்க என்னடா பண்ற? என்னையா அவனோட பால்ஸை போட்டு அமுக்கிட்டு இருக்க அப்படியே அவங்க.
நசுக்கி அப்படி புழுங்கி. வாளுக்கு அங்க கல்யாணம்டா, வாளு கல்யாணம் செத்துருவேன்னு சொன்னேன்டா, பயந்துட்டேன்டா. நீ அமுக்கறதுலயே அவன் செத்துருவான் இருக்குங்க. ஏன்டா சாவணும், வாடா கல்யாணத்தை நிறுத்தலாம். Oh my God, God, what a scene of my. ஏய் போற வழியில பஸ் ஸ்டாண்ட்ல ஆளே ஏத்திட்டு போயிடலாம்ண்ணா. நான் ஏதாவது பிரச்சனை இருக்குதுண்ணா. ஏன் ஆள் தான்டா. ஓ அப்படியா? ஏய் அதான் அங்க இருக்கா பாரா. நான் ஏத்திட்டேனா? குட் ஒன், பட் ஆனா குபீர் சிரிப்பு வரல. வெல்கம் டு ராஜ சமையல். சார் முடிஞ்ச விஷயத்துக்கு வா. இப்போ கறி இருக்கா? இருக்கு. அதை எடுத்து சட்டியில போடக்கூடாது. கறிய நல்லா அலசி போடுங்க. அலசணுமா கறியா? நல்லா அலசணும்னா அது எப்படின்னா 2-3 தடவையாச்சும் அலசணும். அப்படின்னா சரி வராது. கறி 2-3 தடவை அலசிட்டீங்களா? அதெல்லாம் 2-3 தடவை அலசியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா எண்ணெய் இருக்கா? எண்ணெயா? எமோ வீட்டுல என்ன தெரிஞ்சவன் கஷ்டப்பட்டு எண்ணெயை வாங்கிட்டு வந்தா எண்ணெய் தேவையில்ல ஓரமா வச்சிருக்கேன். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அண்ணா 1/2 லிட்டர் எண்ணெய் பாக்கெட் ஒண்ணு. ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்க 5 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. எண்ணெய் இருக்கா? இருக்கு. சரி அது தேவைப்படாதே, ஓரமா வைங்க. நான் சொன்னனா இல்லையா? இனிமே கிச்சன் பக்கம் வந்தா செருப்பால அடிங்கடா. இதுதான் பெஸ்ட். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஷார்ட்ஸ்ல யாராச்சும் வந்து ரெசிபி போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டா பெஸ்ட்டுங்க. எல்லாம் என்னென்ன போட்டு டப்பு டப்புன்னு போடுவாங்க, அதை பார்த்தாவே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதை அப்படியே பண்ணிடலாம். தேவையில்லாம பேசுறதெல்லாம் நான் கேட்க முடியாது. கொஞ்சம் இந்த வீடியோ பாரு. என்ன தெரிஞ்சது? ஒரு மேம் பீச்ல ஏதோ என்ஜிஓ ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த வீடியோல அக்ஷய்குமார் தெரியலையா? அக்ஷய்குமார் எங்க இருந்தாரு? ஓ ஆமாங்க, இருந்திருக்காரு. Mukesh, what are you doing da? Don't disturb me Mukesh, I'm studying. Hey, break time அப்ப what are you reading da? R.D. Sharma. இத படிச்சா நானும் மார்க் வாங்கலாமா? R.D. Sharma பல காலங்களுக்கு முன்னாடி படிச்சது. No you can't. I'm studying this from 7th and I only completed this much. Hey, then recommend me some guides also da. Not R.D. Sharma, you can try M.L. Agarwal, R.S. Agarwal, S. Chand, H.C. Verma. Hey, இதெல்லாம் படிச்சது திரும்ப ஞாபகம் வருதுங்க. who are these uncles da? You recommend me something which covers everything. If you want everything in one, try all in one. ஓ ஆல் இன் ஒன் சம புக். இதெல்லாம் வச்சு தான் நான் நல்ல மார்க் வாங்கினேன். உருட்டு நல்லாவே உருட்டு. Mukesh, If you want something small, you can try together with. okay da. டுகெதர் வித் மேத்ஸ், டுகெதர் வித் பிசிக்ஸ், இதெல்லாமே இருக்கும். ஓ நாஸ்டாலஜிக்கா இருக்குங்க. ஆனா டிராமாவா தான் இருக்கு. சந்தோஷமா இல்லை அதெல்லாம் நினைச்சா. Should I study da? Full marks will be correct for you. It will be short and in bullet points. இந்த எல்லா புக்குமே நான் வச்சிருந்தேங்க. நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஆனா क्वेश्चंस எதுவுமே இல்லையே. You want question bank? இருந்தா நல்லா தான் இருக்கும். Try Oswald. It will be correct. ஓஸ்வால்ட் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ஞாபகம் இருக்கு. எல்லாமே நான் யூஸ் பண்ணி இருந்திருக்கேன். You finished NCERT? No da. You have NCERT book? Last da. When is board exam? Tomorrow. All the very best Mukesh. Thank you Mukesh. சூப்பர். NCERT முடிக்கலையா? பத்து வருஷம் பின்னாடி எடுத்துட்டு இருக்காருங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. ஏய் வச்சு என்னெல்லாம் போட்டிருக்கான் பாருங்களேன். போலீஸ் சும்மா விட மாட்டாங்க நினைச்சேன்டா. Instagram. இந்த மாதிரிலாம் போட்டா போலீஸ் சும்மா விடுமா? मुंबई पुलिस वाला फोटो अपलोड कराया था. Try to lady. இதுக்கு ஏஐ வீடியோஸே பரவாயில்லையாட்டு இருக்கு. ட்ரை நாட் லாஃபா இல்லாட்டி ட்ரை நாட் கிரிஞ்சு வீடியோவானே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்குது. நான் தான் உங்க மதுரை பொண்ணு செல்வி. உங்க எல்லாருக்குமே என்னைய தெரியும் நினைக்கிறதா இருக்குதுன்னு இந்த மாதிரி வீடியோ என்ன சொன்ன? உங்க அம்மா அப்பா கொரோனால செத்து போயிட்டாங்களாம். அதான் தானா படிச்சு இது அது ஏன் தெரியாம கதையெல்லாம் போட்டு இருக்கானுங்களா அவங்க. சுத்தி காட்டுறியப்பா, இதனால மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில்லாம் சுத்தி காட்டுப்பா, மதுரை மக்கள் எல்லாம் பாப்பாங்க, எல்லாருமே பாப்பாங்க, இதெல்லாம் நல்லது அப்படின்னு போட்டு அவங்களுக்கு அது ஏன் கூட தெரியலையா? நான் செஞ்சேன் இந்த மாதிரி நல்லா சுத்தி காட்டுட்டா செல்லமே நான் போட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கு. நம்மளாம் இந்த திருவள்ளுவர் இதெல்லாம் பார்க்க முடியல, கன்னியாகுமரி இதெல்லாம் ஹெலிகாப்டர்ல நல்லா காட்டுது. என்னமோ அவங்களோட கேப்டன் பெர்மிஷன் வாங்கி சொல்லுறது
இதுக்கு சிரிச்சதுக்கு நான் வருத்தப்படவே இல்லை. 50 பண்ணணும் நான் இப்பவே. Hey woman, stop fingering me, okay? What did you just say, Dad? Your mother, she always fingers me every day. Papa, that's not what that So what are you trying to say? That she can finger me, but I cannot finger her? That's not what that means. Hey, I am the head of the household. I can finger anybody I want. I can finger anybody in this restaurant. You. No. 6. 2 உளுந்து விடாலோ 16 ரூபானே 2 கொடுங்க. திருடி சென்றான். ஏங்க அவசரப்பட்டு சட்னி ஊத்தாம வந்துட்டீங்க. என்னங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் ஓடி வந்தா சட்னியை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க இவன். ஓ இவரு பயங்கரமா ரீல்ஸ் போடுவாருங்க. நம்மளோட போன வீடியோலே வந்தாரு. இவர் நிறைய வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. இவரு கையில ஏஐ மாட்டுச்சுங்க, போட்டு சாவடிக்கிறாரு ஏஐவே. அவரே ராஜா அவரே ராணி, தன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசைப்படுறாராட்டு இருக்குங்க இவரு. ஏதோ ரொம்ப வியர்டா இருக்குங்க இவரோட போஸ்ட் எல்லாம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நம்ம இவரோட ரீல்ஸுக்கு மட்டுமே ரியாக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு இவரோடது. அதை வேணா தனியா பண்ணுவோம். எனிவேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மொத்தமா நான் வந்துட்டு 60 புல்லப்ஸ் பண்ணும். 60 வெயிட்டட் புல்லப்ஸ். ரொம்ப கஷ்டம் தான், போய் பண்றதை பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3. Oh shit. Go again. அரௌண்ட் 22 மினிட்ஸ் ஆகிருக்கு நான் பண்ணி முடிக்க. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி அடுத்த ரிலீஸ் ஆக்ஷனுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் சேலஞ்ச் வைக்கலாம்னு சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் டைம் பண்ணுவேன். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க பாருங்கள்.